மட்டன் பெப்பர் ஃப்ரைக்கு கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மட்டன் பெப்பர் ஃப்ரைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி, ரொம்பலாம் இல்லை, சும்மா கொஞ்சம் தண்ணி, மஞ்சத்தூள், தேவையான கொஞ்சம் உப்பு. இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க, அது இப்போ ஸ்டவ் பக்கத்துல வச்சா ஏதாவது ஆகாது? நான் ஸ்டவ் பக்கத்துல வைக்கலையே, தண்ணி தான் வச்சா உடையதான் செய்யும். இப்போ இது வேகட்டும், விசில் வந்தோடனே அது தாளிக்குது. என்னன்னு சூப்புக்கு உப்பு வேகிறதா இருந்தால் பெப்பர் போட்டு குடிச்சிக்கலாம். குடிக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கொதி வரணும், உப்பு போட்டு இப்போதான் ஒரு கொதி வரணும், இறக்கிடும். லவங்கம், ஸ்டார், கொஞ்சம் சோம்பு, பட்டை, இலை. இது வந்து ஃபிஷ் குருமா இல்லையா? ஆமாம். இது பொரிஞ்சோடனே இந்த பக்கம் வந்து சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம், இது பொரிஞ்சோடனே வெங்காயம், 2 வெங்காயம், எத்தனை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டீங்க? அதான் சொன்னேன்ல, அளவுக்கு சாம பண்ணுறேன்னு. நீங்க சும்மா போடுறதே சொல்லுங்க. சரி, ஓகே. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். குருமாவுக்கு வந்து அப்போ தான் இந்த ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா வதங்கணும். தக்காளி, எத்தனை தக்காளி? 2 தக்காளி, 2 வெங்காயம் போட்டுருக்கேன். சால்ட் எத்தனை ஸ்பூன் சால்ட்டு? தேவை உப்பு, ஸ்பூன் கணக்குலாம் கிடையாது, இதுக்கு தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் மஞ்சத்தூள், இது வதங்கட்டும். சில்லி பவுடர் கொஞ்சம், தனியாத்தூள் எத்தனை ஸ்பூன் தனியாத்தூள்? 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி. இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இந்த மாதிரி வதங்கணும். முந்திரி, தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு அரைச்சி ஊற்ற போகிறோம். கொஞ்சம் சோம்பு, ஸ்மெல் சூப்பராக இருக்கு. அதுதான் இதில் ஸ்மெல் சூப்பராக வருது. மட்டன் வேகிறது. இந்த மட்டன் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ குருமாக்கு தேங்காய், சோம்பு, கொஞ்சம் முந்திரி அரைச்சி வச்சுக்கிறத குருமா கொடுக்குறேன். இந்த டிஷ் நீங்க எங்கேருந்து கத்துக்கிட்டீங்க? எந்த டிஷ்? இந்த ஃபிஷ் குருமா. இது வரைக்கும் நான்
பெருசா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் ஃபிஷ் குருமா பார்த்ததில்ல. இது வந்து கேரளா சைடுல வேற பேர் சொல்லுவாங்க, நான் குருமான்னு சொல்றேன். இங்க தெரியாது எனக்கு, கேரளால செய்வாங்க குருமா வந்து. ம். குருமா கொதிச்சது. இப்போ வந்து கொஞ்சம் லெமன், ஒரு பாதி லெமன், பாதியில பாதி. ஒரு கொத்தமல்லி, இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி. கொத்தமல்லி செடி வச்சிருக்கீங்களா? நிறைய கொத்தமல்லி இருக்கு. செடிலாம் இல்லை, கடையில வாங்க முடியும். கடையில இல்ல, எதுலயும் வாங்குனீங்க. ஜெப்டோல. அவன் கொத்தமல்லிலாம் நிறைய தான் தரான். அவ்வளோதான். இந்த மீனை பொரிச்சிட்டேன், இப்போ இந்த குருமால போடுறேன். எப்படி இருக்கு? வந்து அடுத்து மீன் போட்டுக்கிறேன். இந்த கருவேப்பிலையை பொரிச்சு இதில் போடுறோம். ஆமா, இந்த கருவேப்பிலை இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நேரத்துல ஃபுல் லஞ்ச் ரெடி ஆகும்? வெந்தயம், இன்னும் ஒரு ஹாஃப்-அன்-ஹவர்ல ரெடி ஆகுமா? ஒயிட் ரைஸ், ரசம், பன்னீர், சிக்கன். கொஞ்சம் இது என்னது, இங்க சொல்றேன், மறந்து போச்சு. லாலிபாப், லாலிபாப், சிக்கன் லாலிபாப். இங்கிலீஷ் வந்து பீன்ஸ் என்னது என்ன? ஏதோ இல்ல, ஏதோ சொல்றேன், இதோட பேரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், ஒரு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் லெமன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சமா ஃப்ரை பண்ணி பொடி பண்றதுக்கு தேவையான பொருள். இந்த சிக்கனுக்கு ஒரு ஏலக்காய், பட்டை, கொஞ்சம் மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, இவ்வளவுதான். சீரகம், மிளகு கொஞ்சம். இதுல அதுக்குள்ள ஆயில் போட்டுக்கலாம். செக்கு எண்ணெய் தான், அது பிராண்ட் கிடைக்கல. ஏவியாரோ ஏதோ ஒரு பட்டா பிரியாம். இப்ப தாளிப்பு எதுவும் இல்லை, இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், ஒரு ஷேப் வந்தது. ஒரு 300 சிக்கன் தான், அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா வெங்காயம், இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது ஆஃப் பண்ணிக்கலாம்.
பன்னீர் பொடி மாஸ், முட்டை பொடி மாஸ் மாதிரி இதுக்கு 2 தக்காளி. சின்னதாக இருக்கிறதுனால 2 எடுத்துக்கிறேன். பெருசாக இருந்தால் ஒன்றே போதும், ஒன்று போதும், பெருசு எடுத்துக்கிறேன். குக்கரில் போடல. ஆமாம், கடாயிலே வேக போதும். சிக்கன் பேர்லாம் இல்லை, நானே செய்கிறேன். என் பேர் தான் சிக்கன். அதெல்லாம் எதுவும் இல்லை. கருவேப்பிலை. கருவேப்பிலை சிக்கன் நான் சரி. இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் சிக்கனை இதில் போட்டுக்கிறேன். உப்பு போட்டேன், மிளகாத்தூள் போடணும். சிக்கன் ரெடியா? ரெடி. இப்படி வந்துச்சு. இப்போ இந்த பவுடரை போட்டுக்கலாம். இந்த கடாயிலே எப்படி வந்துச்சு பாருங்க சிக்கன். அருணி காட்டுமா? குக்கர்லேயே போடல, இது வந்துச்சு நல்லா. ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். சரி, இனிமே பழகிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி. குக்கரில் ஒயிட் ரைஸு, இது ரசம். இல்லை, இந்த பவுடர் போடணும் மேலே. மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு தனியா, இதெல்லாம் பவுடர் பண்ணி ட்ரை ரோஸ்ட். இல்லை, இப்படியே இருக்கட்டும். முடிஞ்சிச்சு, ஆஃப் பண்ணி. ரசம் ஓவர். இதா சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, பெப்பர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதில் இப்போ இந்த லாலிபாப் எடுத்து இதில் இப்படி டிப் பண்ணி காஞ்சிச்சு எண்ணெய். தெரியுதா இப்போ? ஹாய், சண்டே சமையல் பார்க்கலாம் வரீங்களா? எறா பிரியாணி, ஃபிஷ் குருமா, சிக்கன் தொக்கு, மட்டன் பெப்பர் ஃப்ரை, ஒயிட் ரைஸ், ரைத்தா, பன்னீர் பொடி மாஸ், மட்டன் சூப், லாலிபாப், சிக்கன் லாலிபாப், ஃபிஷ் ஃப்ரை, ஜூஸ், மோர், ரசம். தேங்க்யூ, பாய். இதோட ஃபுல் ரெசிபி வீடியோல கொடுத்துருக்கோம். ஃபுல் வீடியோல கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.